ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலட்சுமி அம்மனுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் என்ன மாதிரி பூஜை பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு லாங் வீடியோ வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து சென்ட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து போய் பாருங்கள். இது கொஞ்சம் ஷார்ட்ஸுனால வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே வந்துட்டு குலதெய்வத்தை வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க அருளால் தான் வந்துட்டு நம்ம வந்து அடுத்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் வந்து சாமி ரூமில் வந்துட்டு நான் வந்து பூஜை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆதாரனை வந்து காட்டிட்டு வந்துட்டு மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி தான் நம்ம வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு 5 கிட்ட ஆயாச்சு. அதனால் வந்துட்டு சொன்னவங்கெல்லாம் வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் ஹரிபரியாக பண்ணிகிட்டு இருந்தேன். நான் மதியம் வந்துட்டு சாப்பாடெல்லாம் பண்ணியிருந்தேன். காலையில் வந்து ஸ்வீட் பண்ணி அம்மனுக்கு வந்து படைச்சிருந்தேன். மதியம் வந்துட்டு சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதனால கொஞ்சம் லேட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வெளியே தான் வந்து அம்மனை வச்சுருந்ததுனால அவங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு ஃப்ரூட்ஸு தேங்காய் பழம் அதெல்லாம் வச்சுருந்தோம். அத்தைங்க வந்துட்டு முறுக்கு வந்து செஞ்சுருந்தாங்க. அதை வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு பூவால் அர்ச்சனை பண்ணுறனால பூவு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். குங்குமத்தில் வந்து அர்ச்சனை வந்து பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சில்லற காசு அம்மனுக்கு பிடிச்ச சில்லற காசில் வந்துட்டு அர்ச்சனை பண்ணலாம் சொல்லிட்டு 3 முட்டை எடுத்து வச்சுருந்தேன். ஓம் ராமலக்ஷ்மியே போற்றி, ஓம் சீதாலக்ஷ்மியே போற்றி, ஓம் சீதாலக்ஷ்மியே போற்றி, ஓம் சிங்காரலக்ஷ்மியே போற்றி, ஓம் சொர்ணலக்ஷ்மியே போற்றி, ஓம் வித்யாலக்ஷ்மியே. அம்மனுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்லோகம் அஷ்டோத்திரம் எல்லாமே வந்து சொல்லி முடிச்சாச்சு. 108 முறை போற்றிகளை வந்து சொல்லி முடித்து ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் வந்து அபிஷேகம் தான் பண்ணுவோம். தேங்காய் உடைச்சி தான் நான் எப்போயுமே பண்ணுவேன். அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லாத்துட்டையும் வந்து நாங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். மஞ்சள் குங்குமம் வந்துட்டு எல்லாத்துக்குமே மங்கள பொருட்கள் வந்து கொடுத்துருந்தோம். ரிட்டன் கிஃப்ட்ஸும் வந்து கொடுத்துருந்தோம். அவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. போன டைம் பார்த்தா என் வீட்டுக்காரர் லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் வந்தாங்க. வந்துட்டு எனக்கு மட்டும் பண்ணி விட்டாங்க. ஆனால் எல்லாத்துட்டையும் வந்துட்டு ஆசீர்வாதம் நாங்கள் 2 பேருமே வாங்கலை. அதாவது நான் வாங்கியிருந்தேன், அவர் வந்துட்டு என் கூட நின்று வாங்கலை. அதை தான் சொல்ல வந்தேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா 2 பேர் சேர்ந்தே வாங்கியிருந்தோம். அது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, எல்லாத்துட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினோம். மன நிறைவாக இருந்துச்சு. நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.